Yes! வைபவ் சூரியவன்ஷி டேக் அ பவ் மேன். சைல்டு அபியூஸ் கிடையாது, இது அபியூஸ் பை சைல்டு. இங்க கேஸுக்காரனே நான் தான் அப்படின்ற மாதிரி வைபவ் சூரியவன்ஷி ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் என்ன மாதிரி நாக்கி, ஐயோ மைண்ட் ப்ளோயிங். லிட்டரலி இந்த இந்த ஜென் போல் யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்தோடனே தே ஸ்டார்ட் அட்டாக்கிங். ஸோ அது அட்டாக் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அடி அடிக்கிறாங்க வந்த உடனே. கவலையே படல. முதல் பிரியான் சாரியை பார்த்து வைபவ் பார்த்தோம். சத்தியமா இன்னைக்கு வந்து ஜிடி வந்து தே காட் ஸ்டன். ஸோ இந்த மேட்ச் பத்தி முழுசா வந்து பேசிடலாம். ஸோ முதல்ல வந்து பயங்கர டியூ இருந்துச்சு, அது ஒரு பக்கம் இருக்கணும். அண்ட் டாஸ் ஜெயிச்சு வந்து ஆர்ஆர் செட் டே வில் போல் ஃபர்ஸ்ட். அண்ட் அகைன் திரும்ப அதே மிஸ்டேக் பண்ணாங்க. ஐ தாட் இந்த மைண்ட் ப்ளோயிங் சேஸ் அப்பாட். ஸோ நம்ம வந்து தப்பு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ என்னதான் இந்த டியூ கியூலாக இருந்தாலும் ஆர்ஆரோட பிக்கெஸ்ட் வீக்னஸ் இந்த சோக் வந்து சேஸ் வந்து சோக் பண்ணுறது அவங்களோட பிக்கெஸ்ட் வீக்னஸாக நான் வந்து பார்த்தேன். ஸோ அதை வந்து இன்னைக்கு திரும்ப அதே மாதிரி சேஸ் பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு வந்து சுத்தமாக புரியல. அண்ட் ஜிடி பிளேயிங் லெவன் ஒரு இன்னைக்கு ஒரு அடிமட்டமான பிளேயிங் லெவன் கொண்டு வந்தாங்க. கரீம் ஜானத் எதுக்கே எடுத்துன்னு வந்தீங்க? யோ, எதுக்கியா உங்களுக்கு பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரஷீது, வாஷி, அதே மாதிரி உனக்கு நான் வந்து சாய் கிஷோர் பத்தி பேச போறது இல்லை. இவங்க மட்டமா அவங்க வந்து பவுலிங்கே கொடுக்காம வேஸ்ட் பண்றாங்க. அதான் வந்து அது வந்து நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த பிளேயிங் லெவனை வச்சு இந்த பவுலிங் லைனப் வச்சு எதுக்கு இங்க கரீம் ஜானத்தை எங்க ஏன் நீங்க ஃபிட் பண்ணுவீங்க? எனக்கு புரியவே இல்லை. கரீம் ஜானத் ஓகே பேட்டிங் நல்லா பண்ணுவாங்க, பவுலிங் வாட் இஸ் ஹவு டு தே சீ கரீம் ஜானத் அஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர்? அதுவும் இந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் லைனப் இருக்கு. வேற திவாட்டேவே உங்களுக்கு 4-5 பால் தான் ஆடுறாங்க, ஷாருக் கானே 2 பால் தான் ஆடுறாரு. அப்படிங்கும் போது உங்க டாப் த்ரீ 19 ஆர் 20 ஓவர்ஸ் வரைக்கும் ஃபுல் மேட்சுமே வந்து ஆடிடுறாங்க. எதர் ஒன் ஆஃப் தம் ஃபுல் மேட்ச் வந்து ஆடிடுறாங்கன்னா அப்ப எதுக்கு ஏன் உங்க பேட்டிங் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும்? உங்க பவுலிங் தானே நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்க. அப்போ நீங்க ஜெரால் கோச்சி மாதிரி ஒரு பிளேயரை வெளியே வச்சிருக்கீங்க ஹூ கேன் போல் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஸோ அவரு வேண்டாமா? யூ டூ ஹாவ் அ காய் லைக் அர்ஷத் கான். பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி அவருமே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு ஒரு பேஸ் பவுலிங் பேட்டரி வச்சுட்டு கரீம் ஜானத்துக்கு போவீங்க? 120 பேஸுக்கு போவீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அகைன் ஒண்டர்ஃபுல் பேட்டிங் பை கில் அண்ட் சாய் அகைன். கில் வந்து இன்னைக்கு பயங்கரமான நாக்கு. வைபவோட பிரில்லியன்ஸ் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே கில்லோட நாக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு நாக்கு. டெஃபினட்டா வந்து சொல்லி ஆகணும். அவர் ஒரு பக்கம் வந்து அட்டாக்கும் பண்ணாரு, அதே மாதிரி கவர் டிரைவ்ஸ், பிரில்லியன்ட் ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ், எல்லா விதமான ஷாட்ஸுமே வச்சிருந்தாரு. ஸோ கில் ஒரு பக்கம். அண்ட் அதே மாதிரி சாய் இன்னைக்குமே வந்து அனதர் கிரேட் நாக் ஃப்ரம் சாய் சுதர்சன். ஜெம் ஆஃப் அ நாக் எட் அகைன் சாய் சுதர்சன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. என்னதான் இன்னைக்கு கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நடுவில் கொஞ்சம் ஸ்கிராச்சியா இருந்தாரு. அதே மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சரும் சந்தீப் சர்மாவும் பவர் பிளேல போடணும். அதுக்கு பதிலாக வந்து யுத்வீரை பவர் பிளேல கொண்டு வராங்க. யுத்வீருக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த ஸ்விங்கள் எல்லாம் ரிலை பண்ற மாதிரி ஒரு பவுலர்ஸ் கிடையாது. ஹிட் த டெக் பவுலர். ஸோ அவருக்கு போயிட்டு நியூ பாலை கொடுக்குறீங்க, எனக்கு புரியவே இல்லை. எட் அகைன் ஆர்ஆரோட ஸ்ட்ராட்டஜிஸ் இன்னைக்குமே வந்து ரொம்ப மட்டமா இருந்துச்சு. தீக்ஷனா இன்னைக்கு வந்து நல்லா போட்டார். ஒரு பக்கம் விக்கெட்ஸ் வந்து விழுந்துட்டு இருந்துச்சு, டாட்ஸ்மே நல்லா போட்டாரு. அண்ட் அது போக இன்னைக்கு ரியான் பராக் எதுக்கு ஒரு ஓவர் பவுலிங் போறேன் எனக்கு புரியல. தீக்ஷனா அசரங்க இருக்கும்போது ரியான் பராக் எதுக்கு 6th ஓவர் வந்து பவுலிங் போடணும்? நானும் வந்து கேப்டன்சினா நானும் வந்து போறேன்னு சொல்லிட்டு போறான்னு நினைக்கிறேன் ரியான் பராக். அவரோட பவுலிங் 14 ரன் பேட்ஸ்மேன் வந்து செட்டில் ஆக விட்டார் ரியான் பராக் ஒரு பக்கம். தென் ஹசரங்கா 3 ஓவர் பிரில்லியண்டா போட்டாரு. அண்ட் பட்லர் அட் தி எண்ட் என்னை ஏன் ரிலீஸ் பண்ணீங்க, என்னை ஏன் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் மூஞ்சிலே பொக்குன்னு குத்துன மாதிரி அனதர் ஜெம் ஆஃப் நாக், குவிக் நாக், 50 ஆஃப் 20-25 பால்ஸ். ஸோ அந்த ஒரு நாக் வந்து இன்னைக்கு ஆடினாரு. அது ஹசரங்காவை போட்டு நீங்க கிளப் லெவல் பவுலர் மாதிரி நீங்க ஹசரங்காவை ட்ரீட் பண்ணாங்க. அதுதான் இன்னொரு சிரிக்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ அண்ட் ஓவரால் வந்து அவங்க டோட்டல் வந்து 210. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஆர்ஆர் இஸ் நாட் பிளேயிங் மத்வால். சந்தீப் சர்மா வந்து அவரோட 120-115 பேஸ் தான் போறாரு சந்தீப் சர்மா. அதுக்கு பதிலாக நீங்க ஆகாஷ் மத்வால் ஆடிட்டு போலாம். அந்த ஒரு இதுவுமே பண்ணல. யுத்வீரை கொண்டு வரக்கு மேபி மத்வால் ஒரு பக்கம் ஒரு ரெண்டுல கொண்டு வந்திருக்கலாம். எட்டகைன் ஆர்ஆர் வந்து இந்த தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இருந்தாலுமே 210ங்கிறது ஆர்ஆர் நம்ம நினைச்சேன் ஆர்ஆர் வந்து கேவலமா சோக் ஆயிடுவாங்க, திரும்ப வந்து அடிக்க மாட்டாங்க அப்படின்னு. அங்க வந்தான் பாரு அந்த பொடி பையன். எப்பா, இப்போ சூரியவன்ஷி என்ன மாதிரி நாக்கி. அது ஜிடி பவுலர்ஸ் வந்து க்ளூவே இல்லை. அது இஷாந்த் சர்மா வந்து லிட்டரலி ஒரு கிளப் லெவல் பவுலர் மாதிரி ட்ரீட் பண்ணும். டெஃபினட்டா இவரோட நாக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், நாட் ஜஸ்ட் ஃபார் நாட் ஜஸ்ட் ஃபார் த ஜிடி சைட். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் ஃபார் த இந்தியன் பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அதை பற்றி மட்டுமே வருவோம் நம்ம.
இந்த மாதிரி ஒரு நாக்கை நான் வந்து ஜிம்மத்துக்கும் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் பிரியான் சரி அடிச்சதை பார்த்தோம். இவன் வந்து 14 வயசு பையன், பேட் ஸ்விங் பிரில்லியண்டா இருக்கு அவரோட பேட் ஸ்விங். அடிச்சா சிக்ஸ் அந்த மாதிரி தான். அதுவும் இஷாந்த் சர்மாவோட கிளப் லெவல் பவுலர் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. ஐயோப்பா. அதுவும் உங்களுக்கு 6 ஓவர் அந்த பவர் பிளேல வந்து உங்களுக்கு 87 ரன்ஸ் ஃபார் நோலாஸ் மேட்ச் விட்டாங்க. ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் செகண்ட் ஃபீல்டில் ஆர்டர் விடுறாங்கன்னா அப்ப எந்த மாதிரி நீங்க அடிக்கணும்? ம். இப்பா. பிளிஸ்டரிங் நாக் எவர். பொடிய உன்னை சதறிப்பன்னு சொல்ற ஒரு லைன் வரும். ஸோ அதே தான் இங்க வந்து டெஃபினட்டா நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய லெக் சைட் டாமினன்ட் ஷாட்ஸ் மிட் விக்கெட் மேல தான் அந்த மிட் விக்கெட் மேல டார்கெட் பண்ணி அடிச்சுனே இருக்கிறாரு. அது அடிச்சா 90 மீட்டர் 80 மீட்டர் சிக்ஸ். சிராஜ சிராஜ வந்து மிட் விக்கெட் மேல நேரா போட்டால் ஸ்ட்ரைட் ஒன்று சிக்ஸ், மிட் விக்கெட் ஒன்று சிக்ஸ். அதுவும் பிரசித் கிருஷ்ணா அந்த டீமோட பெஸ்ட் பவுலர், அவரே போட்டு சாத்துறாங்க. என்ன மாதிரி பேட்டிங் ஐயோ! வைபவ் சூரியவன்ஷி டெஃபினட்டா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இன்னொரு 4-5 இயர்ஸ் டைம்ல இந்தியன் டீம் லுக்கிங் வெரி வெரி பிரைட். அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு வந்து அடிச்சுப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாக்கு வந்து டெஃபினட்டா இட்ஸ் ஃபார் த ஏஜஸ் டு கம் அப். ரெக்கார்ட்ஸ் ஆர் பீங் broken. அண்ட் இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஏன்னா இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து இப்போ அவங்களோட மென்டாலிட்டி வந்து ஸ்டூடெண்ட் கைஸ் கிரிக்கெட்லாம் போகக்கூடாது, தே ஷுட் ஸ்டடி, கெட் மார்க்ஸ், கெட் அ குட் ஜாப். இதுதான் அவங்களோட மென்டாலிட்டி. அண்ட் இந்த மாதிரி நீங்க வந்து கிரிக்கெட்டுக்கு நீங்க விட்டீங்கன்னா உங்க சைல்ட யூ கேன் சி மோர் லைக் வைபவன்ஸ், மோர் பேட்டர்ஸ் லைக் வைபவன்ஸ் வச்சு பிரியான் சாரி அந்த மாதிரி நிறைய பேரை நீங்க வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் வந்து நிறைய பேரை நீங்க வந்து பார்க்க முடியும். ஆனா என்ன, இந்த வைபவ் சூரியவன்ஷி வந்து அவங்க சப்போர்ட் பண்ணதால தப்பிச்சிட்டாரு. அண்ட் இவர் மாதிரி இன்னும் நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்களாம் இப்ப என்ன, போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா படிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த மென்டாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு நாக்கை பார்த்து அட்லீஸ்ட் சொசைட்டி குட் கம் அப் வித் நியூ சேஞ்ச். இந்திய பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி மாறும். ஐபிஎல்ன்ற பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஆர் அண்ட் எம்ஐ. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் நம்ம எம்ஐ பத்தி பேசணுமோ ஆர்ஆர் பத்தி பேசணும். அவங்களோட யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க சான்ஸ் கொடுக்குறது, ட்ரஸ்ட் வச்சுக்கிறதுங்கிறது டெஃபினட்டா இந்த மாதிரி இந்தியன் யங்ஸ்டர்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த ஒரு இட் வில் பி வெல்கமிங் சேஞ்ச் ஃபார் த சொசைட்டி. இதுதான் என்னோட இது. அண்ட் ஆர்ஆர் மாதிரி ஒரு சைடு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா வந்து தே கிவ் லாட் ஆஃப் சான்ஸ். நம்ம வந்து மும்பை பத்தி மட்டும்தான் பேசணும். ஆர்ஆர்மே வந்து வைபவ் சூரியவன்ஷி பார்க்குறோம், ரியான் பராக் பார்க்குறோம். அண்ட் நிறைய நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுத்து அவங்களோட ஃபியூச்சர்ஸ்க்கு டெவலப் பண்ணணும். ஸோ ஆர்ஆர் வந்து ட்ராஃபி வின்னிங் சைடா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிடையாது. தீஸ் மணி இயர்ஸ் அவங்களோட மெயின் அல்டிமேட் கோல் வந்து ஜெய்ஸ்வால் மாறட்டும், அல்டிமேட் கோல் வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்தியன் டீமுக்கு அப்படிங்கிறது தான் அதோட கோலாக தெரிஞ்சது. அதையுமே வந்து இன்னைக்கு பிரில்லியண்டா பண்ணாங்க. அண்ட் ஜிடி வந்து இன்னைக்கு டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் ஏகப்பட்டது பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து 6 ஓவர் 87 அடிக்க விட்டுருக்கூடாது. ஸோ வைபவ் சூரியவன்ஷி பிரில்லியண்டா ஆடினாரு. ஆல் தட் இஸ் ஹைட். ஆனா நீங்க வந்து லெக் சைட்லயே நீங்க பால் ஸ்டெம் டு ஸ்டெம், ஸ்டெம் ஃபுல்லர்ஸ்ல மட்டும் போடுறீங்க, லெக் சைட்ல மட்டும் போடுறீங்க. ஆஃப் சைட்ல ஒரு பாலுமே அவருக்கு போடவே இல்லை. ஸோ வி ஆல் நோ வைபவ் சூரியவன்ஷி லெக் சைட் டாமினன்ட் பிளேயர். ஆஃப் சைடுக்கு ஒரு பாலும் போடல. அதே மாதிரி டெடின் போல் யார்கர்ஸுமே சுத்தமா போடல. ஒரு பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஒரு பவுலர்ஸ்க்கு 140 150 பேஸ் இருக்கும்போது அவங்க பவுன்சர்ஸ் போடவே இல்லை. இதெல்லாம் வந்து டெஃபினட்டா பண்ணியிருந்திருக்கணும். பண்ணியிருந்தா முன்னாடியே அவுட் ஆயிருப்பாரு. அண்ட் எனக்கு வந்து இன்னொரு ஆதங்கம் என்னன்னா, ரஷீத் கான் இஸ் வெரி வெரி புவர் கேப்டன்ங்கிறது டெஃபினட்டா தெரிஞ்சது. ஏன் சாய் கிஷோர் மாதிரி ஒரு பவுலர் இருக்காங்க, நம்ம நேரா பிரைஸ் பண்றோம். ஓகே, சாய் கிஷோர் மாதிரி ஒரு பவுலர் இருக்காங்க. உங்க பர்பிள் கேப் ஹோல்டர் அவரு, பர்பிள் கேப் கண்டென்ஷன்ல இருந்தார் அவரு. அவரை மாதிரி ஒரு பவுலரை நீங்க வந்து 15வது ஓவரில் நீங்க கொண்டு வரீங்கன்னா அவரோட மோட்டிவேஷன் லெவல் நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க. கேப்டன் கிரிக்கெட் சாய் கிஷோர் மேலே ட்ரஸ்டே இல்லை. இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி ராங். வாட் ஹேவ் யூ டன் டு சாய் கிஷோர்ஸ் மைண்ட் செட் இஸ் லிட்டரலி வெரி வெரி ராங். அண்ட் அவர் எடுத்த விக்கெட்ஸுமே இஸ் தேர் எனி ரூல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் போடக்கூடாது ஏதாவது ரூல் இருக்கா, என்ன ஏதாவது சட்டம் இருக்கா? ஐபிஎல் ரூல் புக்ல எடுத்துட்டு வாங்க, நான் பார்ப்போம். டெஃபினட்டா சாய் கிஷோர் இஸ் டாக்டிக்கலி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பிரில்லியன்ட் பவுலர். ஏன்னா அவரால் அந்த ஸ்லோயர் த்ரூ வேற நல்லா போட முடியும். அண்ட் அவரோட பேஸ் வந்து வேரி பண்ண முடியும். 70 to 90s பேஸ் போட முடியும். இவர் வந்து வேகமா போட்டா சாத்திடுவாரு. ரஷீத் கான் மாதிரி பேஸ் எல்லாம் போட்டார். ரஷீத் கானுக்கு டீசெண்டா போட்டாரு. ஆனா அவர் மாதிரி பேஸ் போட்டு இருந்தா டெஃபினட்டா சாத்திடுவாரு. வாஷிங்டன் சுந்தர சாத்தினது பார்த்தோம். ஓகே, நீங்க வாஷிங்டன் ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வந்தீங்க, அப்ப என்ன பண்ணீங்க? அடி தானே வாங்குனீங்க. சாய் கிஷோருக்கு ஏன் கொடுக்கல? கோ ஃபார் த கில். பூரனுக்கு வந்து கொடுக்கல. பூரன் இது ஆடும்போது 26 ரன்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நீங்க 4 கேம்ஸா சாய் கிஷோருக்கு நீங்க வந்து பவுலிங்கே கொடுக்கல. ஒரு ஓவர் கொடுத்துருந்தீங்க. சாய் கிஷோர் நீங்க பேட்டரா ஆட்டீங்களா நான் கேட்கறேன். ஏயா, சாய் கிஷோர் வந்து இன்டு த பாடி போடுவாரு. அதே மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பு போட்டு அடிக்க விடுவாரு.
அண்ட் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அங்க ஒரு எட்ஜ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சாய் கிஷோரை இவங்க டெஃபினட்டா அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்றாங்க. கிவாட்டியாவே பேட்டிங்ல அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்க. வாஷியை ப்ரோமோட் பண்ணி ஏதோ காமெடி தனம் பண்ணிருந்தாங்க. சாய் கிஷோருமே நீங்க அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த 4-5 மேட்சா சாய் கிஷோர் அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பவுலர் நீங்க வந்து இப்படி யூட்டிலைஸ் அண்டர் யூட்டிலைஸ் பண்றீங்கன்னா இது என்ன குணால் பாண்டியா எப்படி போடுறாரு பாத்தீங்களா? ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஓவரா நீங்க அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க சாய் கிஷோரை. நானும் மேட்சுக்கு மேட்ச் இது வந்து சொல்லிட்டே இருக்கோம். டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் அண்ட் கரீம் ஜானத் கொடுத்த 30 ரன் சாய் கிஷோரே கொடுத்து அஹ், சாய் கிஷோரே இந்த 15-20 ரன்ஸ் கொடுத்து டெஃபினட்டா விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவார். நம்ம ரியான் பராக்கே ஒரு பால் பார்த்தோம், மிட் விக்கெட் மேல அடிக்க போனார். ஓகே, ஹி காட் இட் ஃபார் 15. என்னையா இது? ஹவு வில் தே ஜஸ்ட் ட்ரீட் சாய் கிஷோர் ஆஸ் அ பேட்டர்? எனக்கு வந்து புரியவே இல்லை. இதுக்கு வந்து அவரை இப்படிதான் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா எதுக்கு அவர் ஆடணும்? ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பவுலர் வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லணும் என்ன கேட்டா. பர்பிள் கேப் கண்டென்ஷன் இருந்தாரு, இப்போ எங்கேயோ இருக்காரு கீழே. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜிடி. இந்த மாதிரி புவர் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது டெஃபினட்டா. அண்ட் அது போக ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பிளேயர் செகண்ட் ஃபீல்டில் ஆடுறாருன்னா டெஃபினட்டா நீங்க பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு போட்டு பொல பொலன்னு வந்திருக்காரு. ஜெய்ஸ்வால் அடிச்சதே தெரியல, ஆனா ஒரு 40 பால் 70 ரன்ஸ். இதுதான் இதுதான் ஆர்ஆர். ஸோ இப்போ ஹோப்ஃபுல்லி வி கெட் சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் டு வின் த அப்கமிங் கேம்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்ட்டி ஸ்பாய்லர்ஸாக வந்து தெரியலாம். டாப் டீம்ஸ்க்கு வந்து பார்ட்டி ஸ்பாய்லர்ஸாக இந்த டோர்னமெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டாக ஆர்ஆருக்கு இந்த வின் இட் வில் கிவ் தம் பிக் பூஸ்ட் ஹெட். அண்ட் இன்னொரு அந்த கரெக்ஷன் பண்ணியே ஆகணும். டெஃபினட்டாக தே ஷுட் பிரிங் ஆகாஷ் மத்வால் இன். ஸோ இது வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ ஆர்ஆரோட டெத் பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்கு. மத்வாலை கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அண்ட் ஜிடியோட காம்பினேஷன்ஸ் டெஃபினட்டாக ரொம்ப புவர். கரீம் ஜானத்தை ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிராப் பண்ணிட்டு தே ஷுட் பிரிங் ஜெரால் கோட்ஸி இன். அதே மாதிரி தே கேன் ஆல்சோ பிரிங் அர்ஷத் கான் இன். ஸோ அவருமே அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஸோ இதுதான் இந்த மேட்சோட ரிவ்யூ. ஸோ அடுத்த ஒரு வீடியோக்குள்ள வரேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் டாட் பால் கிரியேட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் திஸ் சேனல்.